வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து நிஃப்டியினுடைய லெவல், அதாவது என்ன, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இந்த 2த்துக்குமான லெவல் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதை பார்த்துட்டு நம்ம அது கூட நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு இண்டிகேட்டர் ஒன்று புதுசாக நம்ம வந்து இருக்குது. ஸோ அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். அதை எப்படி நம்ம வச்சு ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இது என்ன இண்டிகேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ. ஸோ ஆர்எஸ்ஐங்கிறது நம்ம வந்து ஆல்ரெடி எல்லாருமே வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருப்போம். ஆர்எஸ்ஐ வந்து லைனாக தான் இருக்கும் நமக்கு வந்து, ஓகேவா? ஸோ அந்த லைனாக இருக்கக்கூடியது கேண்டிலாக இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இது. ஸோ ஆர்எஸ்ஐயே ஒரு கேண்டிலாக இருக்கும். ஆர்எஸ்ஐனா அதோடைய இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம நிறைய டைம் அதாவது ஆர்எஸ்ஐ வந்து இது வந்து புதுசாக இப்போ வந்து இந்த ஆர்எஸ்ஐ பிரைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்எஸ்ஐயே வந்து கேண்டிலா இருக்கும் நமக்கு. இது வந்து லைன் எம்ஏ லைனு, மூவிங் ஆவரேஜ் லைனு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்ஐ. ஆர்எஸ்ஐயே வந்து ஒரு கேண்டிலா இருக்கும். ஓகேவா? ஸோ இத நம்ம எப்படி புரிஞ்சுட்டு இத எப்படி ட்ரேட் பண்றது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிஃப்டியினுடைய ஓவரால் சப்போர்ட் எப்படி இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், மார்க்கெட் வந்து எந்த மாரி நாளைக்கு வந்து ட்ரேட் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம லைட்டா ஒரு அனலைஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து ஒரு இன்ட்ராடே பண்றதுக்கு நமக்கு வந்து அந்த லெவல்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமா உபயோகப்படும். ஓகே. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ் தான். இதில சொல்லக்கூடிய எந்த ஒரு இதையும் நீங்க வந்து ஒரு அட்வைஸா எடுத்துக்க வேண்டாம். மார்க்கெட் வந்து நீங்க ஓனா அனலைஸ் பண்ணுங்க. அதில இருக்கக்கூடிய லாப நஷ்டம் இந்த 2த்தையுமே புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அத ட்ரேட் பண்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். நாளைக்கு நிஃப்டியினுடைய சப்போர்ட், அதாவது மேஜரான ஒரு சப்போர்ட் எதுவா இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் எதுவா இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து நிஃப்டியினுடைய சப்போர்ட் எதுவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு நிமிஷம். 25,417, ஓகேவா? ஸோ இந்த 25,417 அப்படிங்கிறது மார்க்கெட் வந்து ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் மார்க்கெட், ஓகேவா? ஸோ இந்த 25,417, அதாவது 25,400ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 25,400 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா, ஒரு 1 ஹவர் கேண்டில் நமக்கு நல்லா சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பை சைடு வந்து எதிர்பாருங்க. இல்லைங்கிற பட்சத்தில் இந்த 1 மணி நேரம் கேண்டில் வந்து இந்த லெவலுக்கு கீழே, அந்த 25,400 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே மார்க்கெட் வந்து அந்த 1 ஹவர் கேண்டில் க்ளோசிங் கொடுக்குன்னா, கீழே நமக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட், அதாவது 25,322, ஸோ 25,300 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆனால் மார்க்கெட், ஓகேவா? ஸோ வந்து மேலே இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேலே போனால், ஓகே. இதோட கீழே இருக்கக்கூடிய அடுத்த சப்போர்ட் மார்க்கெட் வந்து இந்த 25,300 அப்படிங்கிற லெவலுக்கு கீழேயும் நமக்கு வந்து வந்தது அப்படின்னா, மார்க்கெட் வந்து அடுத்து இருக்கக்கூடியது 25,200. ஸோ இந்த 25,200 அப்படிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 25,200 மார்க்கெட் வந்து நமக்கு வந்து கீழே வருது, கிராஸ் பண்ணி கீழே வருது அப்படின்னா, அடுத்து இருக்கக்கூடிய நமக்கு மேஜரான ஒரு சப்போர்ட் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இதோட லெவல் என்ன அப்படின்னு, ப்ரைஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு நிமிஷம். 25,56, ஸோ 25,050 அப்படிங்கிற இந்த ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல் நமக்கு என்ன சொல்லுது, மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு சிங்கிள் பிரிண்ட் லைன். ஸோ நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் ட்ரேட் ஆகலை. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடம்லாம் வந்து ஒரு ட்ரேட் ஆகாமல் இருக்குது. ஸோ இந்த இடம்லாம் வந்து திருப்பி வந்து மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு, ஓகேவா? ஸோ இந்த இடம் இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு வந்து இன்னைக்கு க்ளோசிங்கில் இருந்து கீழே வந்துச்சுன்னா இந்த இடங்கள்லாம் ட்ரேட் நடக்கணும். ஸோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் 99% நமக்கு வந்து வாய்ப்புகள் உண்டு. இந்த இடம்லாம் ட்ரேட், ஏன்னா இந்த இடங்கள்லாம் வந்து ட்ரேட் ஆகாதனால நான் சொல்கிறேன், ஓகேவா? மார்க்கெட் ப்ரொஃபைல் படி இது நாளைக்கே நடக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. மார்க்கெட் ஒருவேளை நாளைக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட், ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் கொடுத்து மார்க்கெட் இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகி மார்க்கெட் திருப்பி உள்ளே வருதுன்னா, இந்த இடங்களுக்கெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து திருப்பி வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளோட அனலைஸ் மட்டும்தான். மார்க்கெட் வந்து எப்படி வேணாலும் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகலாம், ஸோ ட்ரேட் ஆகலாம், ஓகேவா? ஸோ நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் எப்படி இருக்கும், மார்க்கெட் ஓவராலாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், ஓகே. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் படி பார்த்தோன்னா நாளைக்கு வந்து ப்ரைஸ் வந்து நமக்கு இந்த இடங்கள்லாம் வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை,
ஓகேவா? ஸோ மார்க்கெட் இந்த இடம்லாம் ட்ரேட் ஆகல. ஸோ இந்த இடம்லாம் வந்து ட்ரேட் ஆகாம நமக்கு வந்து இருக்கிறனால, இந்த இடங்கள் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய மார்க்கெட் ப்ரொஃபைல் படி. ஓகே. இப்ப நமக்கு கீழ வந்துச்சுன்னா, நமக்கு வந்து மேஜரான ஒரு சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ 25,050 அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ 25, 50 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமான லெவல்ல இருக்கு அப்படிங்கிறது நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் படி பார்க்குறோம். ஸோ மார்க்கெட் எப்படி வேணாலும் நடக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு குளோபல் மார்க்கெட் எந்த மாதிரி ட்ரேட் ஆயிருக்கு இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத பொறுத்து மார்க்கெட்டோட சேஞ்சஸ் ஆகும். எந்த மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனாலும் நிஃப்டிங்கிறது வந்து நிஃப்டிக்குன்னு தனியாக ஒரு வே உண்டு. ஸோ நிஃப்டியினுடைய 50 50 ஸ்டாக்ல இருக்கக்கூடிய அதோட மூவ்மெண்ட் பொறுத்து மார்க்கெட் வந்து மாறும். ஓகேவா? சரி. நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணுறது இதுதான். மார்க்கெட் வந்து எதெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கும், எதெல்லாம் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேலே போனால் இருக்கிற இடம் இந்த மேலே இருக்கிற 25 400 அப்படிங்கிற லெவல் வந்து நமக்கு வந்து ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதையும் தாண்டி மார்க்கெட் வந்து ஓப்பனே வந்து மேலே அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா, ஸோ ஒரு மணி நேரம் கேண்டில் வந்து மேலே சஸ்டெயின் ஆகி நல்லா வந்து ஒரு ட்ரேட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகே. ஸோ இது வந்து நம்ம வந்து இதுக்கு பார்த்துருக்குறோம். நிஃப்டிக்கு பார்த்துருக்கோம். அதே இது பேங்க் நிஃப்டிக்கும் நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இண்டிகேட்டர் நம்ம எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஒரே நிமிஷம். ஓகே. ஓகே. பேங்க் நிஃப்டி எடுத்திருக்கோம். ஸோ பேங்க் நிஃப்டியும் இதே தான். ஸோ பேங்க் நிஃப்டி நமக்கு வந்து என்ன அப்படின்னா, இதோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து 51,994. ஸோ 52,000 அப்படிங்கிறத வச்சுக்கோங்களேன். ஸோ 52,000 அப்படிங்கிறது வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் அந்த 52,000 லெவலுக்கு மேலே அவங்க ஒரு மணி நேரம் கேண்டில் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா, அடுத்து மார்க்கெட் வந்து நம்ம வந்து ஒரு கால் சைட் ட்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஒருவேளை மார்க்கெட் ஓப்பனே இந்த கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் அதே தான் 1 மணி நேரம் கேண்டில் மார்க்கெட் மேலே வந்து நல்ல 1 மணி நேரம் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கால் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகேவா? ஓகே. மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நிஃப்டி என்னவோ அதே தான். ஸோ நிஃப்டி இந்த இடங்கள்லாம் வந்து நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து நேத்திக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகி இதான் ஓப்பன். ஸோ ஓப்பன் ஆகி ஓப்பன்லேருந்து ஒரு இந்த இடங்கள் ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ அதுக்கு கீழே இருக்க இடங்கள்லாம் நமக்கு ட்ரேட் நடக்கலை. ஓகேவா? ஸோ மார்க்கெட் கீழே இறங்கலை. மார்க்கெட் ஒரு ஆல் டைம் நேத்திக்கு உள்ள ஹைக்கு மேலே மார்க்கெட் வந்து ஒரு கையில் தான் இருக்குது. ஓகே. இந்த இடங்கள் நமக்கு கீழே வரும்போது இந்த 51,375 சரியா? ஸோ 51,375னா 51,300 அப்படிங்கிற லெவலில் வச்சுக்கோங்க. ஸோ 51,300 அப்படிங்கிற லெவல் கிட்ட மார்க்கெட் வருதுன்னா இது வந்து ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அந்த லெவல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மேஜரான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 52,300 52,300 ஸோ ஓகேவா? 300ங்கிற லெவல் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். பேங்க் நிஃப்டிக்கு பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கீழே வந்தா. ஓகேவா? இதெல்லாம் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நமக்கு வந்து ட்ரேட் ஆகாததுனால இந்த இடங்கள்லாம் வந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஃபுல் பண்ணும். திருப்பி வந்து மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறது மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய ஒரு க தியரி. ஓகேவா? ஸோ மார்க்கெட் எப்படி வேணாலும் ட்ரேட் ஆகலாம். ஓகே. இது வந்து நம்ம பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்துருக்கோம், நிஃப்டிக்கும் பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம இந்த இண்டிகேட்டர் ஒன்று சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த இண்டிகேட்டரை நம்ம எப்படி புரிஞ்சுட்டு இதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இண்டிகேட்டர் என்ன அப்படின்னா இது வந்து ஆர்எஸ்ஐ அப்படிங்கிற ஒரு இதான். ஆர்எஸ்ஐயில் வந்து நமக்கு வந்து லைனாக தான் நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ லைன் தான் நம்ம வந்து ஆர்எஸ்ஐ வந்து லைனாக யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து ஒரு கேண்டிலாகவே நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஆர்எஸ்ஐ வந்து நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்லலாம் நம்ம போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ லைன் வேணும் அப்படின்னா நம்ம லைன் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ லைன் இது ஆர்எஸ்ஐ வந்து நமக்கு வந்து லைனாகவே நம்ம வந்து இப்போ கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ நமக்கு இது வந்து லைன் வந்து ஆர்எஸ்ஐ வந்து ஒரு லைனாக இருக்கும் நமக்கு. ஓகேவா? ஸோ இந்த லைன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ எப்பவுமே 50 அப்படிங்கிற அந்த லெவலுக்கு மேலே ஆர்எஸ்ஐ வந்து 50க்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் மார்க்கெட் வந்து ஓவர் பாட்டில் இருக்கா ஓவர் சோல்டில் இருக்கான்னு பார்த்துருக்கோன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் வந்து ஓவர் பாட் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ஆக போகுது அப்படிங்கிறது நம்ம வந்து ஆர்எஸ்ஐனுடையது. அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஓவர் சோல்டில் இருக்குது அப்படின்னா வந்து
மார்க்கெட் வந்து ஒரு அப் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஆர்எஸ்ஐயினுடைய இது. ஸோ ஆர்எஸ்ஐயினுடைய பேசிக்கான ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் மெயினாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 50%, இந்த 50% மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குன்னா, ஒரு ப்ரைஸ் வந்து சஸ்டெயின் ஆகுதுன்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் பையிங் வந்து அப்படிங்கிறது வந்து ஆர்எஸ்ஐயினுடைய இது. ஸோ இப்போ நம்ம இதை கேண்டிலாக நம்ம இதை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நார்மலாக என்னென்ன கேண்டில் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நார்மல், அதாவது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் கேண்டில், இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய கேண்டில்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கேண்டிலாவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை நான் இதை மியூட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கேண்டிலாவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதான் ஆர்எஸ்ஐயினுடைய லைனை வந்து நம்ம கேண்டிலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கேண்டிலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சேம் டைமில் இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கேண்டில் வித் பேட்டர்ன், அதாவது பேட்டர்ன் இருக்கும் பார்த்தீங்களா, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னாகவும் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னாக பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்கல்ஃபிங் கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ வந்து ஒரு பியரிஸ் என்கல்ஃபிங், புல்லிஸ் என்கல்ஃபிங், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு என்கல்ஃபிங். ஓகேவா? ஸோ ஓவர் பாட்டில் ஒரு என்கல்ஃபிங் கிடைக்கும் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது. இதெல்லாம் ஓவர் பாட் ஏரியா. ஓகேவா? ஸோ இங்கெல்லாம் ஓவர் பாட் மார்க்கெட் வந்து ஓவர் பாட்டில் இருந்து ஒரு என்கல்ஃபிங் கொடுக்கு. இப்போ ஓவர் சோல்டில் ஒரு என்கல்ஃபிங் கொடுத்துருக்கு அப்படின்னா அங்கேருந்து மார்க்கெட் அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு என்கல்ஃபிங் கொடுத்துருக்கு ஓவர் சோல்டில். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு மேலே அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது. என்கல்ஃபிங் அப்படின்னாலே வந்து பேட்டர்னில் தான், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை பொறுத்தளவுக்கு என்கல்ஃபிங் அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த கேண்டிலுடைய ஹையும் லோவையும் ஒரு கேண்டில் நமக்கு வந்து க்ளோசிங் கொடுக்க வச்சிருச்சுன்னா, ஸோ அது வந்து என்ன அப்படின்னா என்கல்ஃபிங் அப்படிம்பாங்க. இந்த கேண்டில் வந்து என்கல்ஃபிங் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ அந்த என்கல்ஃபிங் பேட்டர்ன் இங்கே நமக்கு கொடுத்துருவாங்க வரும். ஸோ ஓவர் பாட்டில் நமக்கு வந்து ஒரு என்கல்ஃபிங் கிடைக்கும் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படிங்கிறது இந்த ஆர்எஸ்ஐனுடைய இது. ஓகே. இப்போ இதில் இன்னொன்று வேறு என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இது வந்து நார்மல் கேண்டில். இதில் வந்து நம்ம வந்து கேண்டில் கொடுத்துருக்குறோம். அப்புறம் வந்து இது வந்து கேண்டில் வித் பேட்டர்ன். இதில் நம்ம வந்து மெயினான இன்னொன்று என்ன, ஹெங்கனாஸ்கி கேண்டிலாகவும் இந்த ஆர்எஸ்ஐயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எஸ்ஐயே வந்து நமக்கு ஹெங்கனாஸ்கி கேண்டிலாகவே நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஹெங்கனாஸ்கி கேண்டில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கேண்டிலுடைய ஆவரேஜ் ப்ரைஸ், அதாவது ப்ரீவியஸ் கேண்டிலுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆவரேஜ் ப்ரைஸை தான் இது வந்து எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஹெங்கனாஸ்கி கேண்டிலில் அதுதான் ஒன்று. ஓகே. இதை வச்சு நம்ம வந்து எப்படி ஈஸியாக நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஆர்எஸ்ஐ வந்து நமக்கு வந்து 50க்கு மேலே இருக்கணும். ஓகேவா? ஸோ ஆர்எஸ்ஐ வந்து நமக்கு 50க்கு மேலே நமக்கு வந்து க்ளோசிங் கொடுத்து, அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இதோட இது. அதாவது ஆர்எஸ்ஐ வந்து 50க்கு மேலே இருக்கணும். இந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த எம்ஏ லைன். ஸோ இந்த எம்ஏ லைன் வந்து க்ரீனாக இருக்கணும். ஓகேவா? நல்ல ஒரு டார்க் க்ரீனாக இருக்கணும். ஸோ டார்க் க்ரீன் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, டார்க் க்ரீனாக இருக்கும். ஸோ இந்த டார்க் க்ரீனாக இருக்குது அப்படின்னா கேண்டில், அதாவது என்னென்னா நமக்கு வந்து ஆர்எஸ்ஐ வந்து ஒரு ஹெங்கனாஸ்கி கேண்டிலாக நமக்கு இருக்குது. ஆர்எஸ்ஐ வந்து 50க்கு மேலே இருக்கணும். ஓகேவா? ஸோ 50க்கு மேலே இருக்குது. இது 50யோட லைன், 50%ஓட லைனு. இங்கே நமக்கு வந்து இந்த லைன் பார்த்தீங்கன்னா, அந்த எம்ஏ லைன் பார்த்தீங்கன்னா, எம்ஏ லைன் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு க்ரீனாக நல்லாயிருக்கும், டார்க் க்ரீனாக இருக்கா. ஸோ இப்போ நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு கேண்டில் நமக்கு வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஒரு ஹெங்கனாஸ்கி கேண்டில் இல்லை க்ரீன் கலர் கேண்டில் இருக்குன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு பை சைடு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு நல்ல மூமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி டவுன் சைட் நம்ம வந்து இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம எங்கே எக்ஸிட் ஆகுறது அப்படின்னா, அடுத்து வந்து நமக்கு வந்து எங்கே வந்து நமக்கு வந்து அடுத்து வந்து என்னன்னா, அந்த எம்ஏ இருக்கு இல்லையா, அந்த எம்ஏக்கு கீழே ஒரு ரெட் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த எம்ஏ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லைன் மூவிங் ஆவரேஜ் லைன் பார்த்தீங்கன்னா ரெட்டிஸாக மாறிடும். ஸோ அப்போ மாறும்போது நம்ம எக்ஸிட் ஆயிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ஆர்எஸ்ஐ வச்சு நம்ம வந்து இதை வச்சு ட்ரேட் பண்ணலாம் ஈஸியாக. ஆர்எஸ்ஐங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரு இண்டெக்ஸினுடைய இருக்கக்கூடிய அந்த இதைத்தான் நமக்கு வந்து ஆர்எஸ்ஐ வந்து நமக்கு வந்து கொடுக்குது. இண்டெக்ஸ் மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்ஐ. ஓகேவா? இது லைனாக இருக்கிறத விட நம்ம கேண்டிலாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளால் ஈஸியாக நம்ம வந்து இதை புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கேண்டிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து புதுசு தான். நீங்கள் வந்து சர்ச் நம்ம வந்து நீங்கள் ட்ரேடிங் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ட்ரேடர் வியூ யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அங்கே போயிட்டு நீங்கள் ஆர்எஸ்ஐ பிரைம் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே அதுவே வந்துடும். ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, டைப் பண்ணி காமிக்கிறேன். ஆர்எஸ்ஐ பிரைம்.
இந்த ஆர்எஸ்ஐ பிரேம் அப்படின்னு இருக்கா? ஸோ இதுதான் அந்த இண்டிகேட்டரு. இத ஆல்ரெடி இப்பவே வந்து ஒரு 2000 பேருக்கு மேல இத வந்து நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணேன். அதாவது என்னன்னா, இத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. ஸோ இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. ஆர்எஸ்ஐ பிரைம். இந்த பிரைமேட்டுன்னு இருக்கும். ஸோ ஆர்எஸ்ஐ பிரைம் தான் இதோட இது வந்து நமக்கு வந்து ஆர்எஸ்ஐ சார்ட் பிரைம் அப்படின்னு இருக்கா? ஸோ இந்த இண்டிகேட்டரை நீங்க வந்து அது ட்ரேடர் வியூ யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணாலும் சரி, நான் ஆல்ரெடி போட்டேன் இந்த இண்டிகேட்டரு. சொன்னாலும் சரி, அதை நீங்க வந்து நீங்க இதுல இண்டிகேட்டர் டேப்ல போயிட்டு நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இதுல செட்டிங்ஸ்ன்னு நம்ம வந்து என்னன்னா, இதுல ஒண்ணுமே இல்ல. இதுல ஆல்ரெடி என்ன இருக்குன்னா, நான் தான் சொல்றேன் இல்லையா, அதுல 3 வகையான இது இருக்கும். கேண்டில் இருக்கும், கேண்டில் வித் பேட்டர்ன் இருக்கும், ஹெங்னாஸ்கி இருக்கும், லைன் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஹெங்னாஸ்கி குடுத்துக்கலாம். ஹெங்னாஸ்கி குடுத்துட்டு எந்த விதமான செட்டிங்ஸ் எதுவுமே வேண்டாம். ஓகேவா? எல்லாமே டிஃபால்ட்டாவே இதுல இருக்கும். லென்த் 24 இருக்கும். ஸ்மூத் வந்து இதுல வந்து 3ல இருக்கும். எம்ஏ வந்து இதுல 1ல இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து அப்படி இப்படி விட்டுருங்க. இல்ல ஓவர்ல இந்த கலர்லாம் வேண்டாம் நமக்கு. ஸ்டைல் வந்து நமக்கு எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம். இது அவ்வளோதான். இதோட நீங்க வந்து இத நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். அந்த இத கேண்டில் மட்டும் தான் நம்ம வந்து இதுல மாத்த வேண்டியிருக்கும். ஓகே. இவ்வளோதான். இந்த ஆர்எஸ்ஐ வச்சு நீங்க எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ ஆர்எஸ்ஐ வந்து எப்பவுமே வந்து 50க்கு மேல இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஓவர் பாட், ஓவர் சோல்ட் இந்த மாரி இருக்கிற மாரி, அதேமாரி 50க்கு மேல இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஸோ 50க்கு மேல இது வந்து ஒரு கேண்டில் க்ளோசிங் குடுக்கு. இந்த எங்கனாஸ்கி கேண்டில் வந்து நமக்கு க்ளோசிங் குடுக்கு. 50% மேல க்ளோசிங் குடுக்குன்னா, மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட், அதாவது ஒரு சின்ன பிரைஸ் வந்து ஒரு மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் 99% வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நீங்க தெரியும். ஸோ இந்த எல்லா நாட்கள்லயும் மேக்ஸிமம் வந்து இந்த மாரி தான் இது வந்து நடந்திருக்கு. இந்த கேண்டில் என்னன்னு பாருங்க. ஸோ இந்த கேண்டில் வந்து 50க்கு மேல இருக்கு. இது 50% லைன். ஸோ 50க்கு மேல இருக்கு. இந்த டைம்ல நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஓகே. இதான் 9:45 காலையில. அதாவது இன்னைக்குன்னா செப்டம்பர் 11ஆம் தேதி 9:45க்கு ஒரு என்ட்ரி, அதாவது நம்ம ஸ்ட்ராட்டஜி படி ஒரு என்ட்ரி கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த இடத்துல இருந்து ஒரு கன்சால்டேட் ஆகி மார்க்கெட் மேலே போயிருக்கு. நல்லாவே வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் நமக்கு கொடுத்துருக்கு கால் சைடில். அதே மாதிரி இங்கே நமக்கு வந்து இங்கேருந்து நமக்கு வந்து ஃபால் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ எம்ஏ வந்து நமக்கு வந்து நல்லா வந்து ஒரு க்ரீனாக இருக்குது. கேண்டில் வந்து நமக்கு வந்து என்ன ஆகும்னா அது வந்து க்ரீனாக இருக்கணும் நம்ம பை என்ட்ரி எடுக்கும்போது. ஓகேவா? இதே செல் என்ட்ரி எடுக்கிறோன்னா மார்க்கெட் வந்து பாருங்கள் ஓவர் பாட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட 80, அதாவது 80, ஆமாம், இப்போ 70, 75 அந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து இருக்குது. இது வந்து ஓவர் பாட். ஓவர் பாட்னா அதுக்கு மேலே இருக்கிறது 50க்கு மேலே இருக்கிறது, அந்த 60க்கு மேலே இருக்க எல்லாமே ஓவர் பாட்டாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற போது நமக்கு ஓவர் பாட்டில் ஒரு செல் என்ட்ரி கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். செல் என்ட்ரினா நமக்கு என்னன்னா 50%க்கு கீழே இருக்கும் நமக்கு. ஓகேவா? ஸோ எப்பவுமே 50% கீழே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அது ஒரு சேஃபாக இருக்கும். இப்போ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக டைமிங் என்னன்னு பாருங்க. 50% கீழே, அதாவது 11 மணிக்கு ஒரு செல் என்ட்ரி கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். 11 மணிக்கு செல் என்ட்ரி கிடைக்கி. 11 மணிக்கு செல் என்ட்ரி கிடைக்கும்போது நமக்கு வந்து டைமிங் கீழே, அதாவது என்னன்னா இங்கே 50% கீழே இருக்கு. ஸோ நல்ல ஒரு ஃபால் ஆயிருக்கு மார்க்கெட். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு நமக்கு வந்து. ஸோ 11 மணிங்கும் போது இங்கே நம்ம எப்பவுமே வந்து என்ட்ரி எடுத்தோன்னா இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ஸ்விங்கில் நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா இங்கே ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். ஆர்எஸ்ஐ வச்சு எப்படி ட்ரேட் பண்ணணும்னு சொல்ல, ஸ்டாப் லாஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறது நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? எங்கே நம்ம என்ட்ரி எடுக்குமோ அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்விங்க் இருக்கும் இல்லையா? ஸோ இன்னைக்கு கரண்ட் டேல, அதாவது நம்ம என்னைக்கு ட்ரேட் எடுக்கிறோமோ அன்னைக்கு வந்து ஒரு கரண்ட் டேனுடைய ஸ்விங்க் இருக்கும். இப்போ இந்த இது ஒரு ஸ்விங்க் லைன். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம ட்ரேட் எடுக்கிறோம்னா நம்ம வந்து இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். இது வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே வந்து தான் திருப்பி கீழே இறங்கியிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு எடுத்த இடத்துல இருந்து ப்ராஃபிட் கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் வந்து இந்த இண்டிகேட்டர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஆர்எஸ்ஐ வந்து நமக்கு லைனாக இருக்கும்போது நம்மளால் வந்து அந்த இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிற கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நம்ம வந்து இது கேண்டிலாம் இருக்குது. அதே நேரத்தில் இதில் வந்து இந்த லைன் இருக்குல்ல, எம்ஏ லைன், மூவிங் ஆவரேஜ் லைன். இந்த மூவிங் ஆவரேஜ் லைன் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். என்னன்னா மூவிங் ஆவரேஜ் நல்லா வந்து டார்க்காக ஒரு க்ரீனாக இருக்கணும் பை என்ட்ரி எடுக்க போகிறோம்னா. இப்போ செல் என்ட்ரி எடுக்க போகிறோம்னா அதுவும் வந்து நமக்கு வந்து ஒரு 50%க்கு மேலே கேண்டில் க்ளோசிங் கொடுக்கணும். அதே டைமில் இங்கே வந்து நல்ல ஒரு ரெட் கலராக இந்த லைன் எம்ஏ வந்து நல்ல ஒரு ரெட்டாக இருக்கணும். ஸோ இந்த ரெட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். எங்கேயுமே லைட்டாக இருக்குது. இப்போ இங்கே 50%க்கு மேலே இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து சைட் பேஸ் மார்க்கெட் நமக்கு. இங்கேயுமே நம்மளால் வந்து இந்த ஆர்எஸ்ஐ வச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஈஸியாக. என்னென்னா இப்போ இங்கே நமக்கு வந்து 50%க்கு மேலே இந்த கேண்டில் க்ளோசிங் கொடுத்தாலும் இங்கே லைன் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக இல்லை. இங்கே இருக்கிற ஒரு டார்க்னஸ் இங்கே இல்லை நமக்கு. ஸோ டேட்டா கொஞ்சம் லோட் ஆகுது எனக்கு. வெயிட் பண்ணுங்கள். திடீர்னு டேட்டா ஸ்லோவாக இருக்குது. நெட்டு கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
மினிட் நெட் லோட் ஆயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்க. நெட் ப்ராப்ளம் நினைக்கிறேன் எனக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு வச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள்.